அதோடு அது பிறகு நிறைய பேர் பேசினாங்க. முத்துராமலிங்க கூட பேசினார், தென்னாட்டு சிங்கமே அப்படின்னார். நம்ம சிங்கமும் இல்லை, புலியும் இல்லை, கரடியும் இல்லை. நான் என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு தலைமை தொண்டனாகத்தான் நினைக்கிறேனே தவிர நான் தலைவராக நான் நிச்சயமாக நினைக்கவில்லை. நமக்கு இருக்கிற தலைவரெல்லாம் மோடிஜி தான். அதனால எல்லாரும் என்ன சொல்ல வேண்டிய, வருங்காலத்தில் இனிமேல் எந்த கூட்டம் நடந்தாலும் எந்த தலைவர் இருந்தாலும் வாழ்க வாழ்கன்னு சொன்னால் அது மோடிக்கு மட்டும்தான் சொல்லணும். வாழ்க வாழ்கன்னு சொன்னால் அது அமித்ஷாஜி மட்டும்தான் சொல்லணும். தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் நம்ம நான் உட்பட யார் வந்தாலும் சரி, நீங்கள் அண்ணன் கட்சிராஜாவோ பேராசிரியர் வரும்போது வேணால் சொல்லுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் என்னை பொறுத்த மட்டிலும் தயவுசெய்து நயினார் நாகேந்திரன் என்ற உங்கள் சகோதரன், உங்களில் ஒருவன் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை தொண்டன். ஆனால் இந்த முறை சட்டமன்றத்தில் போகும்போது அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் செல்வார்கள். ஆட்சி தேசிய ஜனநாயக ஆட்சி இபிஎஸ் அவருடைய தலைமையில் நடைபெறும். ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்?